வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வீட்டில் இருக்கிற அந்த குப்பைகளை நிர்வகிக்க ஒரு பெண் யார் திறமையாக இருக்காங்களோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தையும் நிர்வகிப்பதில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஒரு வீடை எப்போ சுத்தமாக நல்லா அருமையாக பெருக்கி க்ளீன் பண்ணி எப்போ வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மன நிறைவு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அந்த குப்பைகளை பயன்படுத்தி நம்ம என்னென்ன மாதிரிலாம் கொண்டு போகிறோம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு பழமொழி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒதுக்கப்பட்ட குப்பை தான் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை ஒதுக்கிக்கிட்டே வச்சுருந்தாங்க அப்படின்னிங்கன்னா அவர் உயர்ந்து வர்றதுக்கு இந்த இயற்கையே அவருக்கு துணை செய்யும். அதாவது ஒரு கல்லை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த கல் அந்த கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிருமா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வீடுகளில் சேரக்கூடிய குப்பைகளை பூரா ஒரு 4 வகையாக நம்ம பிரிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மக்கக்கூடிய குப்பைகள், 2வது மக்காத குப்பைகள், அப்புறம் கொஞ்சம் நாற்றம் எடுக்கக்கூடிய குப்பைகள், அப்புறம் நாற்றமே எடுக்காமல் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய வீசாத குப்பைகள். இந்த 4 குப்பைகளும் கண்டிப்பாக எல்லா வீடுகள்லையுமே வரும். இப்போ இதில் இந்த மக்கும் குப்பை அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடை கூட்டி பெருக்கிறாங்க இல்லையா, அப்படி பெருக்கும்போது அந்த வீடுகள்லேருந்து வரக்கூடிய தூசி, அப்புறம் காலில் ஒட்டி இருக்கக்கூடிய மணல், அப்புறம் தலையிலேருந்து விழுகக்கூடிய முடிகள், அப்புறம் வீடுகளில் இருக்கக்கூடிய மற்ற அழுக்குகள்லேருந்து விழுந்து சேரக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து கூட்டிகிட்டு வரும்போது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியேவும் மரத்துலேருந்து விழுகக்கூடிய இலை தலைகள், அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய சருகுகள், இலை சருகு, இல்லைன்னா வேறு ஏதாவது குப்பை தூசி இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக கலந்து எங்கே நமக்கு வீட்டுக்கு வெளியே எங்கேயா தோட்டமாக இருந்துச்சுனாவோ ஒரு பள்ளமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒரு வருடத்திற்கு சேரக்கூடிய குப்பை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 தட்டு வரைக்கும் சேர்ந்து அந்த இடத்த ஒரு பள்ளத்தை மூடுறதுக்கு பயன்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் மக்கும் குப்பை என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. மரத்துலேருந்து விழக்கூடிய இலை தலை, அப்புறம் வீடுகளில் நம்ம இந்த காய்கறிகள்லாம் நறுக்கிறோம் பார்த்திங்களா, அப்படி காய்கறிகள்லாம் நறுக்கும்போது அந்த காம்பு, அந்த காய்களில் தேவையில்லாத பகுதி, அந்த புழு கடித்த பகுதிகளெலாம் நம்ம ஒதுக்கிடுவோம். அப்படி ஒதுக்கக்கூடிய இந்த காய்கறிகளெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு எங்கேயாவது ஒரு தோட்டத்தில் வெயில் அடிக்கக்கூடிய இடங்களில் அப்படியே காய போடலாம். இல்லைன்னா மாடியில் கூட என்ன பண்ணலாம், ஒரு பெரிய சாக்கை விரித்து இந்த மாதிரி நறுக்கின காய்கறிகளை கொண்டு போய் கொட்டி வச்சிட்டிங்க, வேஸ்ட் ஆகின காய்கறிகள், அந்த காம்புக்கும் மற்றதெல்லாம் கொட்டி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா காஞ்ச பிறகு என்ன பண்ணலாம், ஒரு 10 நாள் கழித்து பொடி பண்ணி நம்ம வளர்க்குற செடிகளுக்கு அதை உரமாக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த நம்ம சமைச்சு எல்லாம் முடித்து சாப்பிட்டெல்லாம் முடித்த பிறகு அரிசி ஏதாவது மீதமாகுது, அதை உணவாக பயன்படுத்த முடியாது, இல்லை ஒரு காய்கறிகள் மிச்சம் அந்த குழம்பெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னா கூட அதை பூரா அருமையாக பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த சேரக்கூடிய உணவு கழிவுகளை என்ன பண்ணலான்னா மாடியில் இதே மாதிரி நல்ல வெயில் படக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு பெரிய தார்ப்பாய் இல்லைன்னா சீட்டை விரித்து வச்சுட்டு அது மேலே நீங்கள் காய போட்டுடலாம். ஒரு 10 நாளில் ரொம்ப அருமையாக காஞ்சி போயிடும். காஞ்சி போன பிறகு அதை எடுத்து ஒரு சாக்குக்குள்ளே போட்டு 4 தடவை தட்டினீங்கன்னா அழகாக ஒரு 15, 20 நாளில் பொடி மாதிரி ஆகிடும். இதையும் என்ன பண்ணலாம், தோட்டங்களுக்கு நம்ம செடிகளுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அப்போ இதெல்லாம் மக்கும் குப்பைகள். சரிங்களா? இதை இன்னும் மக்க வைக்கிறதுக்கும் தெளிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, ஒரு தோட்டத்தில் நல்ல காற்றோட்டமான இடத்துல நல்ல ஒரு கீழே ஒரு தார்ப்பாய் மாதிரி விரித்து அது மேலே குமிச்சு போட்டுட்டு நல்லா பரவலாக கிண்டி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாண தண்ணியை நல்லா கரைச்சி மேலே தெளிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்க, கொஞ்சம் அது மக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை ரொம்ப பள்ளமாக போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே அதிகமான தண்ணியை நீங்கள் தெளிச்சிக்கிட்டே வந்தீங்கனாலும் அந்த குப்பை மக்காது. அதனால் இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி தோட்டத்தில் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ சேர்ந்துச்சு அப்படின்னிங்கன்னா ஒரு 1 கிலோ காளான் விதை
அந்த சிப்பி காளான் விதை இல்லைன்னா பால் காளான் விதை ஏதோ ஒரு காளான் விதையை அதுக்கு மேலே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் குப்பையை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப அருமையாக அது வந்து ஒரு 90 நாளைக்குள்ளே அதோட பூசணங்கள் படர்ந்து மக்க வைக்கிறோம். இந்த வழியிலையும் மக்க வைக்கலாம். அப்புறம் இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சேரக்கூடிய இடத்துல வந்து சாண தண்ணி வாரம் ஒருக்க கொஞ்சம் சாணத்தை கரைச்சி தெளித்து விடலாம். சாணம் கிடைக்காதவங்க கொஞ்சம் கடலை புண்ணாக்கு இல்லை கொஞ்சம் ஈஸ்ட்டு ஒரு 100 கிராம் கலந்து எல்லாத்தையும் கலந்து மேலே தெளித்து விடலாம். இப்போ நம்ம வீட்டில் ரொட்டியெல்லாம் ஒரு 4 நாள் சாப்பிடாமல் வச்சுருந்தோம் நீங்களே மேலே வந்து ஒரு பூசணம் வந்துடும். அது எதுக்காக அப்படின்னா அந்த ரொட்டியை கெட்டு போக வைக்கிறதுக்காக மக்க வைக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு பூசணம் அது. இந்த மாதிரி வந்து அதை பாடம் பண்ணோம்னு வைங்களேன் ரொம்ப அருமையாக மக்கி போய் நமக்கு ஒரு 90 நாளெல்லாம் அது உரமாக எடுத்துடலாம். சரிங்களா? அப்போ இது மக்கும் குப்பை. மக்காத குப்பைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மக்காத குப்பை நிறையா இருக்குது. அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அடிக்கடி வாங்குகிறோம் இல்லையா, ஒரு கேரி பேக் வாங்கிட்டு வர்றோம். அந்த நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டுகளில் ஒரு 3 வகையான ட்ரம்முகளை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் வைக்கணும். வச்சுருந்தீங்கன்னா ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய கேரி பைகளை பூரா ஏதோ இன்றைக்கி கடையில் போய் என்ன வாங்கினாலும் ஒரு பை கொடுத்துட்றாங்க இல்லையா, அந்த பைகளை மட்டும் தனியாக கொண்டாந்து ஒரு ட்ரம்மில் போட்டு வச்சுக்கிட்டே வரணும். அப்புறம் அந்த மக்காத குப்பைகள் வேறு என்ன இருக்குது அப்படின்னிங்கன்னா, ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வர்றீங்க, ஒரு சாம்பு பாட்டில் வாங்கிட்டு வர்றீங்க, ஒரு சோப்பு திரவம் வாங்கிட்டு வர்றீங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் உதாரணமாக அந்த எண்ணெய் பாட்டில் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் 10 லிட்டர் இந்த எண்ணெய் வாங்கிட்டு வருவீங்க. இந்த மாதிரி பாட்டில்கள். அப்புறம் உங்கள் வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்க போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு பெயிண்ட்டு டப்பா அது பிளாஸ்டிக்லேயும் வரும், தகரத்துலேயும் வரும். இந்த மாதிரி வரக்கூடிய டப்பாக்களையும் நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய ஐட்டங்களெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி குடிக்கிறோம். அப்படி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட அந்த மேலே இருக்க இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிறது வந்து இதுக்கு மேலே இருக்கிறது அதை வந்து அறுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்கோம். இது வந்து அந்த ப்ளக்ஸ் பேனர் ஒட்டுற பசை இருக்குது இல்லைங்களா, அந்த பசையை வந்து லேசாக தடவிட்டு அது மேலே அப்படி ஒட்டிட்டோம்னா நின்றுக்கிடும். இதில் மண் போட்டு இதில் செடி வந்து ரொம்ப அருமையாக வளர்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன லெவலில் ஒரு பாட்டில் மாதிரி வச்சு இதில் ஆஃபாக கட் பண்ணி இதுலேயும் இந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம். சரி, ஒரு சின்ன டப்பா இருக்குதுன்னு வைங்களேன், இங்கே எவ்வளோ தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக செடிகள் வளர்ந்துருக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி வேஸ்ட்டு ஆகக்கூடிய பொருட்களில் வந்து ஒரு டப்பாவில் வந்து தகர டப்பா இல்லைனா இரும்பு டப்பா அதில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு கூட ரொம்ப அழகாக இந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி வச்ச டப்பாவில் வளர்க்கப்பட்ட செடிகள் தான். சரி, இதில் என்ன மாதிரி செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து கோபுர கேக்டஸ் அப்படின்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெசினா அப்படின்வாங்க. இது பேர் வந்து ரெசினா சண்டரியானா அப்படின்னு பேர். இதில் நல்லா கலரான செடிகளையுமே நீங்கள் வளர்த்து வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சின்ன டப்பா இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் எண்ணெய் டப்பா. இந்த மாதிரி டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மூடி இருக்குது. இந்த மூடி வழியாக அப்படி பூட்டிட்டு இது மேலே வந்து செடி வச்சுருக்குறோம். இப்போ இந்த செடிகளும் வந்து ரொம்ப அருமையாக வளரக்கூடியது. இந்த சின்ன டப்பாவே போதும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், ஒரு கலர் டப்பா. இதை வந்து என்ன பண்ணலாம், மேலே கட் பண்ணிவிட்டு கீழே ஒட்டி விட்டுருக்கோம். இந்த பாருங்கள், இப்படி ஒட்டி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம செடிகள் வளர்க்கலாம். அப்புறம் வீடுகளில் வேறு என்னென்ன பார்ப்போம், நிறையா அந்த ப்ளம்பிங் வேலைகள்லாம் நடக்கும். அந்த ப்ளம்பிங் வேலைகளில் பார்த்திங்கன்னா அந்த பைப்பெல்லாம் கட் பண்ணி போட்டுருவாங்க. சில பைப்பு வீணாகவே போயிடும். அந்த மாதிரி பைப்புக்குள்ளேயும் ஒரு தென்னை நார்த்தோல், கொஞ்சம் மண், எரு எல்லாம் கலந்து உள்ளே போட்டுட்டு அந்த பைப்லேயும் ரொம்ப அருமையாக செடி வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பார்த்திங்களா, இது பேர் வந்து இந்த செடியோட பேர் தும்பர்ஜியான்னு பேர். அருமையாக ஒரு ப்ளூ கலரில் பூ ரொம்ப சூப்பராக பூக்கும். இந்த இருக்கு பாருங்களேன். இப்போ இதுவும் ரொம்ப அருமையாக வளர்க்கலாம். இந்த பைப்பில் அதை பாருங்கள், இது வந்து வேஸ்ட்டு பைப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு பைப்பு தான். இந்த பைப்பில் வந்து வேணுங்கிற செடிகளை வச்சு இந்த மாதிரி வளர்க்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த ஆர்ஓ பிளான்ட்லாம் வச்சுருப்பீங்க. அந்த ஆர்ஓ பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபில்டர் இருக்குது பார்த்திங்களா, ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா மெமரைன் அப்படின்னு ஒரு ஃபில்டரை வந்து அடிக்கடி நீங்கள் மாற்றுற மாதிரியே இருக்கும். அந்த மெமரைன் ஃபில்டரை வந்து என்ன பண்ணலான்னா அதுலேயும் எடுத்து அழகாக கட் பண்ணி விட்டுட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக செடி வளர்க்கலாம். இதாக இருக்கு பாருங்க, ரொம்ப அருமையாக
சூப்பராக வந்திருக்கு. அதில் பாருங்கள், இது வந்து கோபுர கேக்டஸ் அப்படின்வாங்க. இந்த பாருங்கள் வளர்த்துருக்காங்க அருமையாக. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டப்பாக்களில் வந்து அருமையாக தொங்க விடுற மாதிரி சூப்பராக கொண்டு வரலாம். எப்படின்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா, ஒவ்வொன்றிலையும் வந்து அந்த செடிகளை வந்து ரவுண்டாக அழகாக சின்ன சின்ன டப்பாக்களில் ரொம்ப ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய செடி, தண்ணி இல்லைனாலும் வளரக்கூடிய அந்த கண்டிஸ்டி கத்தாழைகள்லாம் வச்சிங்கன்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, இது வந்து ஒரு சின்ன பாட்டிலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்கோம். இது உள்ள மண்ணே அவ்வளோவா கிடையாது. பாருங்கள், கீழே கூடியும் செடி, ஒரு செடி முளைச்சிருக்குது. இந்த சைடில் பாருங்கள் 2 பக்கம் குட்டி போட்டிருக்குது. இதுக்கு மேலே பாருங்கள் இந்த கத்தாழையும் ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரிஜினல் கண்டிஸ்டி கத்தாழை. இது வந்து பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுலேயே தண்ணி லேசாக பட்டால் போதும். வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் தண்ணி பட்டால் கூட இது அருமையாக உறிஞ்சி வளரக்கூடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது மூங்கில், வீடுகள் ஏதாவது செய்யும்போது மூங்கில் இதெல்லாம் மிச்சப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் ரொம்ப அருமையாக செடி வளர்க்கலாம். அங்கே பாருங்கள், இந்த மூங்கிலை வந்து இப்போ உள்ளே பார்த்துக்கிட்டிங்களா, இப்படி உள்ளே கட் பண்ணிவிட்டு இதுலேயும் இந்த 2 பக்கம் அந்த அடப்பு இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிட்டிங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரஃப்பாக செடிகள் வளர்க்குறதுக்கு பயன்படுத்தலாம். இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, அங்கங்கே மரங்களில் தொங்க விட்டுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து தெனை, கம்பு, மற்ற சோளம், கேழ்வரகு, வரகு, சாமை, குதிரைவாளி, பனிவரகு, இந்த மாதிரியான நவ தானியங்கள் எல்லாம் உள்ளே போட்டு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், குருவிகள் மற்ற பறவைகள் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நீங்கள் வீட்டில் மாட்டி வைக்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பைப்பு. இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு பைப்பு. இந்த பைப்பை வந்து உள்ளே மட்டும் அறுத்துட்டு 2 பக்கம் ஒரு கப்ளிங் மாதிரி மூடி போட்டிங்கன்னு வைங்களேன், இதுவும் வந்து செடிகள் வளர்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைனாலும் உள்ளே என்ன பண்ணிக்கலாம், பறவைகளுக்கான தீவனம் போட்டுக்கலாம். இல்லைன்னா தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுக்கலாம். பறவைகளுக்கு வந்து குடிச்சிட்டு போகிறதுக்கு தினசரி தண்ணி வச்சு ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்க அந்த தண்ணியை வந்து மாற்றணும். இல்லைன்னா இதில் கொசுக்கள் வந்து ஃபார்ம் ஆகிரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா சும்மா 2 கப்பீஸ் மீன்கள், ஏன்னா என்ன மீன் விட்டாலும் பறவை திடீர்னு ஒரு சில பறவைகள் சாப்பிட்டு போயிடும். அதனால் தண்ணியை உள்ளே விட்டு பறவைகளுக்கு வைக்கலாம். இல்லைன்னா இதில் தீனி போட்டு வைக்கலாம். இல்லைன்னா இதில் செடிகள் வளர்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தொங்க விடுறதுக்கு வந்து அருமையான வாய்ப்பு. ஈஸியாகவே நீங்கள் இதை செய்யலாம் ஈஸியாக. இது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நர்சரி கார்டனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் வளர்க்குறோம் பார்த்திங்களா, அந்த மணி பிளான்ட்டு, வெத்தலை இதெல்லாம் வந்து தொட்டியில் வளர்ப்பீங்க. அப்படி வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பிவிசி பைப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த பைப்பில் இது வந்து கயர் சுற்றி இருக்கும். தேங்காய் நார் கயரை வந்து அப்படியே சுற்றி இதை வந்து இந்த ப்ளக்ஸ் ஓட்டுற பசையை தடவி அதில் பூரா ஒட்டி வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இதுவும் இந்த மாதிரி தொட்டியில் ஊண்டி வச்சுட்டு இதில் அப்படியே கொடிகளை சுற்றி விட்டிங்கன்னு வைங்களேன், ரொம்ப அருமையாக அந்த கொடிகள் வந்து இதில் வேர் பிடிச்சி வளர்ந்து வரும். தண்ணீர் ஊற்றும்போது இது மேலே கூடி ஊற்றுனீங்கன்னா இது பூரா ஈரமாகறனால நல்லா அருமையாக வெத்தலை, அப்புறம் மணி பிளான்ட் கலர் கலராக என்ன மணி பிளான்ட் வேணாலும் வச்சுக்கினாலும் இதை சுற்றி சுற்றி வளர்ந்து வரும்போது ரொம்ப அருமையாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மூங்கில் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், மூங்கில் தான். மூங்கில் பின்னாடி தெரியுதா? சப்போஸ் இந்த மூங்கில் வந்து ஒரு பக்கம் ஓட்டையாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா உள்ளே கொஞ்சோண்டு சிமெண்ட் கலவையை உள்ளே கொடுத்திங்கன்னா அந்த இடத்துல அடைச்சிக்கிடும், அந்த ஓட்டையை அடைச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடி ஓட்டையை மட்டும் மேலே போட்டுட்டு நீங்கள் அதுலேயும் வந்து இந்த மாதிரி இது வந்து தாமரப்பு கத்தாழைன்னு பேர். இந்த கத்தாழையை வந்து அருமையாக வளர்த்து வச்சுக்கலாம். இது வந்து ரணகல்லி இனத்தை சேர்ந்தது. இது ஆக்சுவலாக மூங்கில் தான். இந்த மூங்கிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எங்கள் க்ரீன் மரி நர்சரி கார்டனின் மகளிர் குழுக்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அங்கே பாருங்கள், இது பார்த்திங்களா ரொம்ப அருமையாக ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள். இது ஒன்று. அப்புறம் அங்கே பாருங்கள், இந்த பெயிண்ட் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் அடித்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா. ரொம்ப இதெல்லாம் மூங்கில் தான். பாருங்கள், கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். அடுத்து பாருங்கள், இதுவும் மூங்கில் தான். மூங்கிலில் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது பாருங்கள், இதுவும் மூங்கில் தான். மூங்கிலில் வந்து ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
இடமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் கூட என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பால் கேக்டஸ் அப்படின்னு பேர், அது வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் 2 செடி இருக்குது, பால் கேக்டஸ் அப்புறம் கோபுர கேக்டஸ் இருக்குது. ரொம்ப அருமையாக இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி 10 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தாலே போதும். இந்த செடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ரொம்ப அருமையாக வளர்க்கலாம் இதிலே. இங்கே பாருங்கள், பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சின்னதாக இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு காமன் சுவரை ஒட்டி இல்லைன்னா நிலக்கதவுல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வச்சு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சுருந்திங்கன்னா தண்ணியே ஊற்றக்கூடாது, ஒரு 20 நாளைக்கு ஒருக்கா ஊற்றலாம். இப்படி இந்த வேஸ்ட் பொருளை பூரா இது மாதிரி பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பறவை உள்ள குருவிகள் மற்றதெல்லாம் உட்கார்றதுக்கான கூடு. இதுக்குள்ளே ரொம்ப சின்ன குருவிகள் வந்து உள்ளே வந்து உட்காந்து பழகிருச்சுன்னா அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும். இதுக்காக நீங்கள் இந்த குருவிகள் உள்ளே வர்றதுக்காக வந்து உள்ளே வந்து தெனை, கொஞ்சம் ஏதாவது சோளம், இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சம் போடணும். போட்டுட்டு அதை குருவிகள்லாம் சாப்பிட்டு போகுதா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிங்கன்னு வைங்களேன், ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணலான்னா மரங்களில் வந்து ரொம்ப அருமையாக தொங்க விடலாம். அது குருவி வருது வரலன்னு ஒரு பிரச்சனை. இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வைக்கும்போது தோட்டத்திற்கு இன்னும் அழகு சேர்க்கும். சரிங்களா? அது மாதிரி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மாதிரி இது மாதிரியான இது வந்து உள்ளே நல்லா ஒரு 3-5 குருவி கூட உள்ளே போயிட்டு வர்றதுக்கு நல்ல பெரிய வகை கூடுகள். இதையும் வந்து நீங்கள் தொங்க விடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்டாண்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இப்படி இது ஒரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு பார்த்துக்கிட்டிங்களா? இப்படி ஆங்கிளில் ஒரு ஸ்டாண்டு. சரிங்களா? அதாவது உங்கள் வீட்டில் வந்து வெல்டிங் வேலை, ஒரு கேட்டு வேலைலாம் நடக்குதுன்னு வைங்களேன், அதில் பிட்டாக வெட்டி கட் பண்ணுற பீஸ் அப்புறம் போட்டு போயிடுவாங்க. அதை வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி செய்யலாம். செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய கம்பி மற்றதெல்லாம் கடந்துச்சு அப்படின்னு வைங்களேன், ஒரு 3 பைப்பை கூட நெட்டுக்கு என்ன பண்ணலாம், லைனாக கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தொட்டி செடிகளை ஒரு 4-5 வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாண்டு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி மக்காத குப்பைகள், இப்போ இதை காமிச்சது எல்லாமே மக்காத குப்பைகள். ஒரு எண்ணெய் பாட்டிலு, ஒரு சீவுறது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து மக்கும் குப்பை மட்காத குப்பைன்னு அருமையாக பிரித்து வச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி மக்காத குப்பைகளில் வந்து நீங்கள் இருக்கிற பாட்டில் பூரா வருஷம் ஃபுல்லாக இது மாதிரி செடிகளை வைங்கன்னு சொல்ல வரல. நிறையா ஜாமான்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இதில் வச்சுருந்தீங்கன்னா எடைக்கு போட்டு கூட காசாக்கிடலாம். அப்புறம் நோட்டு புக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிள்ளைங்களோட நோட்டு புக்கெல்லாம் ஆகும்னு சேர்த்து வச்சுக்கிட்டே வருவீங்க. ஒரு பக்கம் நிறைய அடுக்கி வச்சுக்கிட்டே வருவீங்க. கடைசி வரைக்கும் அது பயன்படாமல் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, இப்போ இந்த வருஷம் வேணும் அடுத்த வருஷம் வேணும்னு வச்சுக்கிட்டே வருவீங்க. கடைசியில் ஒரு 5 வருஷம் சென்று அதை என்ன பண்ணுவீங்க, போய் எடைக்கு போடுற மாதிரி ஆயிரும் சூழ்நிலை. அதுக்கு நீங்கள் வீடுகளில் வந்து குப்பை சேராமல் அதை அடிக்கடி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கும் நல்லது. எந்த பூச்சிப்பட்ட மூட்டை, அதாவது இப்படியெல்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா வீட்டுக்குள்ளே குப்பைகள் நிறைய அங்கங்கே பாட்டில் ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், உள்ளே வந்து என்ன ஆகும், மூட்டை பூச்சி, கொசுவு, அப்புறம் அந்த சில்வர் பீஸுன்னு ஒரு பூச்சி இந்த நோட்டு புக்கிலலாம் வரும், அந்த மாதிரி. அப்புறம் நிறையா கிருமிகள், பூச்சிகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்மளே உருவாக்குற மாதிரி ஆயிரும். அப்போ வீடுகளை வந்து குப்பைகள் சேர விடாமல் மக்கும் குப்பைகளை என்ன மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம். மக்காத குப்பைகளை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேனு இல்லை ஒரு தகர டப்பானால் அதில் பெயிண்ட் அடித்து வேணுங்கிற செடிகளை வளர்க்கலாம். இந்த மாதிரி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா வீசும் குப்பைகள் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீசும் குப்பைகள் என்ன அப்படின்னிங்கன்னா, இன்றைக்கி மட்டன் எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வரீங்க, இல்லை ஒரு ஏதோ ஒன்று ஒரு காடை எடுத்துகிட்டு வரீங்க, இல்லை ஒரு மீன் வாங்கிட்டு வந்தீங்கனாலே அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டுக்கு பூரா என்ன ஆகும், அந்த வீட்டில் மீன் சுமல், கோழி சுமல் என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ அந்த ஸ்மெல் வீடு ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை என்ன பண்ணலாம், அதை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மீன் முள் மற்றது எதுவும் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் சமையல் பண்ண பிறகு, சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கழிவுகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த கழிவுகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மீன் வந்து வாங்கிட்டு வரீங்க, நீங்களே வீட்டில் கட் பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு, இல்லை கொண்டு வந்து பார்க்குறீங்க கோழியெல்லாம் தோலோடு இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று மட்டன் கொண்டு வரீங்க, அதுலேயும் ஏதாவது வேண்டாத பொருள் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் வெட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, தனியாக ஒரு 20 லிட்டர் பேரல் இல்லை ஒரு 50 லிட்டர் பேரலை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு எந்த அளவுக்கு இந்த சிக்கனோ மீனோ ஏதோ உள்ளே போடுறீங்களோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு 1/2 கிலோ வரைக்கும் நீங்கள் கழுவி போட்டிங்கன்னா ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரையை நல்லா கலந்துட வேண்டியது. கலந்துட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியும் ஊற்றி நல்லா வச்சிட்டிங்கன்னா, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா,
மூடி வச்சு நல்லா கட்டி வச்சிடணும். ஒரு 15 நாள் சென்ற பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அது வந்து மீன் அமிலமாகவோ இல்லை நீங்கள் இந்த கோழி மற்றதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா இதோட அமிலங்கள் அப்படியே வந்து ஒரு 45 நாள் வரைக்கும் அதை திறக்கக்கூடாது. 45 நாள் கழித்த பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பல அழுகுன ஒரு பல வாசனை அடிக்கும். இது வந்து இந்த செடிகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு டானிக். இது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மில்லி கம்மியாக தான் வேணும். அந்த 3 மில்லியை கலந்து இந்த செடிகளுக்கெல்லாம் தெளிச்சிங்கன்னு வைங்களேன், ரொம்ப அருமையாக செடிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த இலையெல்லாம் பச்சையம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வெளுத்து போயிருந்துச்சுன்னா அந்த செடிகளோட இலை வந்து மாறும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து வீசும் குப்பைகளை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வீசாத குப்பைன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு மரக்கட்டை உடஞ்சி போச்சு, ஒரு ஜன்னல்லேருந்து ஒரு கட்டை விழுந்து போச்சு, இல்லை ஒரு கட்டிலுக்கால் விழுந்து போச்சு, அந்த மாதிரி மரங்கள், அப்புறம் எதெல்லாம் கொஞ்சம் நாற்றம் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பேப்பர்ஸு, அப்புறம் நோட்டு, மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து விறகுக்கா ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம், இதை தனியாக எடுத்து வச்சு ஒரு வெந்நீர் போடுறதுக்கு, இல்லை ஒரு மாடியில் ஏதோ ஒரு அடுப்பு போடுறதுக்கு, ஏதோ ஒன்று காய்ச்சறதுக்கு, சுட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திடலாம். இப்படி பயன்படுத்தும் பட்சத்தில் என்ன பண்ணோம்னா, இப்போ நான் சொன்ன இத்தனை முறைகள் நீங்கள் ரொம்ப அருமையாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு குப்பை வெளியவே போகாதுங்க. வெளியே போடணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே அருமையாக பழங்கிக்கலாம். இதுக்குன்னு டெய்லி வந்து குப்பை தொட்டியை போகணும், அவங்க போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரி, வீசும் குப்பையில் இப்போ நான் சொல்கிறேன், திடீர்னு நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்க ஒரு நாள் ஒரு எலி செத்து கிடக்குது, திடீர்னு பார்க்குறீங்க காரணம் இல்லாமல் வந்து ஒரு பறவை உங்கள் வீட்டில் விழுந்து செத்து கிடக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான இறப்புகள் நிமித்தம் வரக்கூடிய இந்த எதிர்பாராத இந்த குப்பைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, உங்கள் தோட்டம் ஒரு சின்ன லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து உங்கள் லெவலில் சின்ன லெவலில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணலான்னா, ஒரு தென்னை மரமாக மற்ற ஏதோ ஒரு மரங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிற பதில் அந்த மரத்துலேருந்து ஒரு 1 அடி 2 அடி தள்ளி நல்லா தோண்டி உள்ள மண்ணுக்குள்ளே போட்டு அது மேலே வந்து நல்லா அதை மக்க வைக்கக்கூடிய மண், நல்லா பொறுன்ற மண்ணை போட்டு மேலே போட்டு மூடி போட்டுறணும். இப்படி மூடி போட்டிங்க அப்படின்னிங்கன்னா அது ஒரு 6 மாதத்தில் மக்கி போய் நல்லா அந்த செடிகளுக்கான உரமாக போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி வீசும் குப்பைகள், வீசாத குப்பைகள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். அதான் உங்களுக்கு 4 வகையான குப்பைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அப்புறம் வீசும் குப்பை, வீசாத குப்பை. இந்த 4 குப்பைகளையும் வீட்டுக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப அருமையாக சுழற்சி பண்ணி எந்த அளவுக்கு அதை நல்லா அருமையாக காலி பண்ண வைக்க முடியுன்ற அளவுக்கு நீங்கள் திறமையாக யோசிக்கிறீங்களோ இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த குப்பைகளை நிர்வகிக்க தெரிந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கூட்டிடுவாங்க. அவங்க நிறையா யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்படி நல்லா அருமையாக கூட்டிகிட்டு வரும்போது திடீர்னு சொல்லுவாங்க, ஏப்பா ஒரு பென்சில் 3 நாளாக காணாமல் தேடிக்கிட்டு இருந்தால் இந்த கீழே கிடக்கு பார் அப்படின்னு சொல்லி இந்த குப்பையிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா உங்கள் காதில் இருந்த தோடு விழுந்துருச்சுன்னு சொன்னீங்க, அந்த பாருங்கள் இங்கே கிடக்கு, இந்த குப்பையில் தான் கிடக்கு அப்படின்வாங்க. அது மாதிரி என்னென்ன பொருள் திடீர்னு காணாமல் போகுது அந்த பொருளெல்லாம் அந்த குப்பைகள் கூட்டும் போது தான் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வெளியவே வரும். இது எத்தனையோ வீடுகள் நடந்தேறிய உண்மைகளாக இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி நிறையா வீடுகளில் இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ரொம்ப அருமையாக அந்த கூட்டி சுத்தப்படுத்தி வச்சுக்கொள்ள வேண்டியது வந்து நம்ம கடமை. இன்றைக்கி ஏன் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வேலைகளை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டை கூட்டும்போது இந்த மாதிரி பொருட்களெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த பிள்ளைங்க கூட்டும்போது என்ன நினைக்கும்னா, இன்னும் தம்பி இந்த மாதிரி பேனாவை போட்டானே, இல்லை அப்பா இந்த மாதிரி தெரியாமல் காசை போட்டிருக்கிறாரு, அம்மா தெரியாமல் இந்த கேர்பின் இந்த தலையில் மாட்டுறதெல்லாம் கீழே போட்டிருக்காங்க, என்ன இவ்வளோ இப்படி வீட்டில் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க எல்லோரும் அப்படின்ட்டு மற்றவங்கெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரியும் இந்த கூட்டி பெருக்கிற இந்த அம்மா தான் பொறுப்போடு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைங்கள் வந்து தற்கொலைக்கு கண்டிப்பாக போகவே போகாது, கடைசி வரைக்கும் போகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மற்றவங்கெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, நாம் மட்டும்தான் ரொம்ப பொறுப்பாக இருக்கோம் அப்படின்ற அந்த உணர்வு யாருக்கெல்லாம் வருதோ அவங்க கண்டிப்பாக வந்து தன்னோட வாழ்நாளை வீணடிக்கவே மாட்டாங்க, தற்கொலைக்கு போகவே மாட்டாங்க. ஒரு கோழையாகிற தன்மை அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. இதனால தான் சொல்கிறது, பிள்ளைங்களை வந்து ஒரு வீடை கூட்டி ஒரு சில வேலைகளை கொடுத்து வளருங்க அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி இதெல்லாம் நவீனமாகிறதுனால இதெல்லாம் விட்டுறாதீங்க. தயவுசெய்து உங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க, சொல்கிற பேச்சை கேளுங்க. ஏன்னா முன்னாடி இருந்த வேலைகள்லாம் ரொம்ப காரணமுள்ளதாக அமைஞ்சது. இப்போ எல்லாத்துலேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி நிலைமை ரொம்ப வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி கால சூழ்நிலை வந்து. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமி தாய் எவ்வளவு பொறுமையாக இருந்து அந்த வானம் மழை பெய்ய அந்த வானத்திலிருந்து தகப்பன் இந்த பூமிக்கு கொடுக்க இந்த பூமி தாய் வந்து அவ்வளத்தையும் வந்து விளைச்சலாகவும் விளைநிலங்களாகவும் அந்த வர்றதெல்லாம்
இந்த மக்களுக்கு, இங்கே உள்ள உயிர்களுக்கு, அநேக உயிர்களுக்கு அதெல்லாம் பிரித்து கொடுக்குற மாதிரி இந்த பூமி தாய் இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணானவள் இந்த குடும்பத்தில் வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு அமைதியுடன் அந்த பாங்குடைய ஒரு இல்லத்தரசியாக செயல்படும்போது உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த குப்பையை நிர்வகிக்க தெரிந்த ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அந்த குடும்பத்தை திறம்பட வழிநடத்துவதில் ரொம்ப வல்லவளாக இருக்கிறார் என்பது 100க்கு 100 உண்மைங்க அது. எனவே உங்கள் வீட்டில் இனிமேல் இதுவரைக்கும் எப்படியோ போட்டோம், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய ஒவ்வொரு குப்பையையும் மக்கும் குப்பை, மக்கா குப்பை, வீசும் குப்பை, வீசாத குப்பை என 4 ஒரு 3-4 கேனாவது வச்சுருந்து அதை ரொம்ப திறம்பட பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய மேலும் உரங்களாகவோ இல்லை வேறு செடிகளாகவோ இல்லை ஒரு மீன் அமினோ அமிலம் இல்லைன்னா ஒரு அமினோ அமிலம் இல்லை ஏதோ ஒரு இது அந்த பொருளிலிருந்து ஒரு பஞ்சகாவியா இல்லைன்னா ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுறதாகவும் ஒரு டானிக்காவோ அனைத்து செடிகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரு உரமாகவோ மாற்றி நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டு குப்பை வெளியவே வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு பாட்டில் வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் கூட நீங்கள் செடி வளர்க்கலாம்னு ஆசைப்பட்றீங்க. அப்படி கண்ணாடி பாட்டிலாம் வைக்கும்போது கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும் பெரும்பாலும். அதனால் அந்த கண்ணாடி பாட்டிலில் கூட ஒரு சில மணி பிளான்ட் வகைகளை போட்டு ரொம்ப அருமையாக நீங்கள் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணலான்னா வெளியே ஒரு காமன் சுவரே கட்டுறீங்கன்னு வைங்களேன், ஒரு பாட்டில் நிறையா இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு 1000கணக்கான பாட்டில் இருக்குது, இல்லை ஒரு 1000கணக்கான டம்ளர் உற்பத்தி பண்ணி மிச்சமாக கடந்து போச்சு, இல்லை இந்த மாதிரி பைப்புகள் ஏகப்பட்ட பைப்பு வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க விற்க முடியாமல் கடந்து போச்சு, இல்லை ஒரு டயர்ஸ் கடை வச்சுருக்கீங்க விற்க முடியாமல் கடந்து போச்சு. இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி ஒரு காமன் சுவர் கூட ரொம்ப அருமையாக கட்டலாம். அது எப்படி கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், அதாவது இப்படி காமன் சுவர் கட்டுறப்ப பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு வலை அமைப்பு. இப்போ உங்கள் ஏரியா பக்கம் கூழாங்கல் உங்கள் ஏரியாவை சுற்றி நிறையா கிடக்குது, இல்லை உங்கள் தோட்டத்தை சுற்றி கல் நிறையா கிடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா, ஒரு பைப் அங்கங்கே ஊண்டிட்டு காமன் சுவர் மாதிரி இந்த வலையை நல்லா திக்கான வலைகளை கட்டிட்டு 2 பக்கம் உள்பக்கமும் ஒரு 1/2 அடி விட்டு வலையை கட்டிட்டு இந்த எடைகளை பூரா கல்லுகளை குமிச்சிடலாம். நீங்கள் ஃபுல்லாக கல்லுகளை குமிச்சிட்டிங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு காமன் சுவரை நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காலி பாட்டில்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டிங்கனாலும் ரொம்ப அருமையாக ஒரு காமன் சுவர் மாதிரி உற்பத்தி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் அந்த கேரி பேக்கெல்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பையெல்லாம் என்ன பண்ணிடலாம், எடைக்கு போட்டுடலாம். அது ஒரு கிலோ பிளாஸ்டிக் வந்து இன்றைக்கி 20 ரூபா 15 ரூபா குறையாமல் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி கேரி பைகளை எடைக்கு போட்டுடலாம். இல்லை எனக்கு 1000கணக்கான பைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னிங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து உருக்கி இன்றைக்கி வந்து ஒரு ரோடு போடுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு படிக்கட்டு பக்கம் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட சகதி விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கொஞ்சம் கூழாங்கல் கல்லுகள் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கையும் கொஞ்சம் தாரை எல்லாம் சேர்த்து உருக்கி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கி நீங்கள் அந்த இடத்துல பூரா ஒரு தலை மாதிரி கூட நீங்கள் போட்டு இந்த அமைப்பை உருவாக்கலாம். உங்கள் வீட்டு குப்பை உங்களுக்கு வருமானத்தையும் தங்கமாக்கக்கூடிய அளவிற்கு உங்களை மேன்மேலும் உயர்த்துமே தவிர உங்கள் வீட்டுக்கு சீதேவியை குடியிருக்க தன்னால் கொண்டு வரும். வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களை உற்பத்திக்கு கொண்டு போகும். உங்களோட வீட்டு செல்வங்கள் எல்லாம் கொழிக்கும் என்று கூறி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.